This video is sponsored by SPO Digital Marketing. இந்த கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை அனுப்புங்க. இப்ப நாத்துக்கு பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சாரதி நெட்வொர்க். சுயமரியாதையை மேம்படுத்திக் கொள்ள 10 குறிப்புகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. 1. உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை நீங்கள் முதலில் அறிந்து அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். 2. மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடுவது உங்களின் தன்னம்பிக்கையை குறைக்கும். 3. உங்களின் மதிப்பை உணருங்கள். நீங்கள் என்ன சாதித்தீர்கள், உங்களின் திறமைகள் என்ன என்பதை பற்றி சிந்தியுங்கள். உங்களின் தனித்துவமான மதிப்பை நீங்கள் அறியும் போது சுயமரியாதை அதிகரிக்கும். 4. சரியான நபர்களுடன் பழகுங்கள். உங்களை மதிக்கும், ஆதரிக்கும் நபர்களுடன் பழகுங்கள். உங்களின் மதிப்பை குறைக்கும் நபர்களை தவிர்ப்பது நல்லது. 5. உங்களுக்கு ஒரு எல்லை பவுண்டரி வையுங்கள். மற்றவர்களுக்காக உங்களின் தனிப்பட்ட தேவைகளை அல்லது நேரத்தை தியாகம் செய்யாதீர்கள். இல்லை என்று சொல்ல பழகிக்கொள்ளுங்கள். 6. சரியாக உடை அணியுங்கள். நீங்கள் அணியும் உடை உங்கள் மனநிலையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சுத்தமான நேர்த்தியான ஆடைகள் உங்களின் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். 7. புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது உங்கள் அறிவையும் திறமையையும் மேம்படுத்தும். இது உங்களின் தன்னம்பிக்கையையும் சுயமரியாதையையும் அதிகரிக்கும். 8. உங்கள் உடலை பராமரியுங்கள். ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி மற்றும் போதுமான தூக்கம் உங்கள் உடல் நலனுக்கு மட்டுமன்றி மனநலனுக்கும் மிக அவசியம். 9. தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் தவறுகளுக்காக உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளாதீர்கள். அவை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் என பாருங்கள். 10. உங்களுக்கு நீங்களே பரிசளியுங்கள். நீங்கள் ஒரு இலக்கை அடையும் போது அல்லது ஒரு பெரிய வேலையை செய்து முடிக்கும் போது உங்களுக்கு நீங்களே ஒரு சிறிய பரிசை அளித்து பாராட்டிக் கொள்ளுங்கள். உங்களை நேசிக்கவும், உங்களை நம்பவும், உங்களை பாதுகாக்கவும், உங்கள் மதிப்பை அறிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்களே உங்களின் மிகச்சிறந்த சொத்து.